விழாவின் வாழ்த்துக்களை மிக மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன செய்வோம்? ஆடி பாடுவோம். அந்த ஆடி பாடுதலின் அடையாளம்தான் கரவோசை, இல்லையா? எனவே அனைவரும் கரவோசை எழுப்பி தருணத்திலே மூவரி இறைவனுடைய பெருவிழாவின் வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு இத்தருணத்திலே பகிர்ந்து கொள்வோம். பலத்த கரவோசை எழுப்பி மறையுறை சொல்ல தொடங்கவுடனே யாராவது தூங்கினாங்கன்னா அதை எழுப்பி விடுறதுக்கு இது நல்லா இருக்கும், இல்லையா? பொதுவாக மறையுரைன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சரி செய்து ஒரு 10 நிமிடம் தூயில் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட சிலருக்கு எழலாம். எனவே இந்த நாளிலே மூவரு கடவுளுடைய அல்லது மூவரு இறைவனுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொரு உள்ளேயும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். உணர்ந்தால் அதன் பயனை நாமும் பிறரும் உணரும்படியான செயல்பாடுகளை, இறை வார்த்தைகளை கொண்ட மக்களாக இருப்போம். எனவே இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இல்லையா? கடவுள் இந்த உலகினை படைப்பது, கடவுளுடைய விருப்பம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும். மனிதர்கள் மகிழ்வுடனும் அமைதியுடன் வாழ வேண்டும். அந்த அமைதி இந்த உலகத்திலே புதிய ஒரு யுகத்தை ஏற்படுத்தும். எல்லாம் அமைதியாக இருந்தது. தொடக்கத்திலே உலகத்திலே நீர்நிலையில் தூய ஆவியான் அசைவாடி கொண்டிருந்தார். அமைதியாக இருந்தது, அசைவாடி கொண்டிருந்தார். அதன் பிறகு கடவுள் இந்த உலகத்தை அழகாக்க இருக்க வேண்டும் என்று அதை படைக்கின்றார். ஒவ்வொன்றையும் படைத்துவிட்டு அது அழகாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது என்று கண்டார். கடைசியாக யாரை படைக்கின்றார்? தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். படைச்ச அனைத்தையும் உங்கள் ஆற்றலுக்குள் உட்படுத்துங்கள் என்று கூறப்பட்டு இருக்கின்றது. அவருடைய உறவில், அவருடைய சாயலில், அவருடைய மூச்சு காற்றை பெற்றவன் நாம் மூன்று கடவுளாக அந்த உலகில் செயல்பட கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அது நம்மிடம் முழுமையாக செயல்படவில்லை என்றால் என்ன? இதனால மனுஷன் இந்த இறைத்தன்மையிலிருந்து கடந்து மனித தன்மையிலே பாவத்தில் வீழ்ந்தவனாக கடவுள் சொன்ன அந்த வாக்கினை, கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை அவன் மீறியதால், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் இந்த உலகத்திலே துன்பம், துயரம் மனிதனை வாட்டியது. கீழ்ப்படியாமல் இருந்ததால் கடவுளுடைய உறவிலிருந்து பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த உலகத்திலே துன்பத்தை, துயரத்தை, அழுகையை, கண்ணீரை பெறக்கூடிய மனிதனாக மாறுகின்றான். கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற போது அவன் ஒரு கடவுளாக, அவன் ஒரு வல்லமை மிக்கவனாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளக்கூடிய ஆற்றலை கொண்ட மனிதனாக இந்த உலகில் வாழ்ந்திருப்பான். ஆனால் பாவத்தில் வீழ்ந்தான். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை செவிமெடுக்கவில்லை, அதை தன்னுடைய வாழ்வில் அவன் பின்பற்றவில்லை. குறிப்பாக கடவுளோடு இணைந்து அவன்
பயணிக்கவில்லை. எனவேதான் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்ப துயர் எல்லாம் வருது. நல்ல மனுஷன் ஜெபம் எல்லாம் பண்ணுறான், நல்லா ஜெபம் பண்ணுறான், டெய்லி கோயிலுக்கு வர்றாங்க, நல்ல காரியம் செய்கிறான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சில தருணங்களை பார்க்கின்ற போது யாருக்கும் நடக்கக்கூடாத காரியங்கள், யாருக்கு வரக்கூடாத காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடக்கும். அப்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும், கடவுள் எங்கே, கடவுள் எங்கே என்ற கேள்வி வரும். கைவிட்டு விட்டாரா, கடவுள் இல்லையா, இருக்கிறாரா, காது கொடுக்கா அல்லது பேசுவாரா, கடவுள் எங்கே என்ற கேள்வி வரும். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னிடம் கூறியது, மகிழன், அங்கே வந்து மகிழன் என கூப்பிட மாட்டாங்க, சந்தியாகோ, சதீஷ் சந்தியாகோன்னு சொல்லுவோம். அப்போ முன்னாள் திருத்தந்தை என்னிடம் சொன்னது ஜெபிப்பதை நிறுத்தி விடாதே, ஜெபிப்பதை நிறுத்தி விடாதே. கடவுள் சில தருணங்களில் செவிடராக இருப்பார், சில தருணங்களில் ஊமையாக இருப்பார். ஆனால் நீ ஜெபிப்பதை நிறுத்தி விடாதே. நம்பிக்கையா வேண்டி ஜெபிப்போம் இல்லையா, கடவுள் அதுக்கு பதில் தர மாட்டார். சத்தமோடு ஜெபிப்போம், கேட்க மாட்டார். நம் உள்ளத்திலிருந்து சில தருணங்கள் எழுப்பப்படுகின்ற அந்த கேள்விகள், கடவுள் உண்மையிலே என்னுடைய ஜெபத்திற்கு, என் வல்லமை மிகுந்த வேண்டுதலுக்கு, ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்கவில்லையே இந்த கேள்விகள் எழலாம். பிரான்சிஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஜெபிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். இன்று இந்த தொடக்க நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். தொடக்க நூலில் பாவத்தில் விழுகின்ற மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறான், கடவுளோடு இணைந்து அவன் பயணிக்கவில்லை, அதனால் அங்கு துன்பங்கள் துயரங்கள் வருகிறது. கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற போது நம்மால் புதியதொரு உலகத்தை, புதியதொரு வாழ்க்கையை, புதியதொரு செயல்பாட்டை நம்மால் உருவாக்க முடியும், செயல்படுத்த முடியும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளோடு இணைந்து பயணிக்க இறைவன் என்று அழைக்கின்றார். எனவே மூவொரு கடவுளுடைய ஆசீரை பெற்ற மக்களாக இன்று முதல் புதியதொரு வாழ்வை, புதியதொரு செயல்பாட்டை கொண்ட மக்களாக, புதிய ஒரு எண்ணங்களை வார்த்தைகளை கொண்ட மக்களாக இந்த உலகில் செயல்பட இந்த விழா நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. எனவே மூவொரு கடவுளுடைய விழாவினை சிறப்பிக்கின்ற போது இறைவன் தருகின்ற அழைப்பு, நாம் அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும். பயணிக்கவில்லை என்றால் பாவத்தில் வீழ்ந்தவராக இருப்போம். ஆனாலும் கடவுள் அன்பு செய்கிறார். பாவத்தில் வீழ்ந்து விட்டார்கள், இந்த மனுக்குலம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தந்தையாகிய கடவுளிடமிருந்து அவர் அன்பு கொண்டார். அந்த அன்பு நிமித்தமாக அந்த உலகை அவர் படைத்தார். அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய வார்த்தையை செவிமடுக்காமல் கீழ்ப்படியாமல் பிரிந்து சென்ற பொழுதும் அவர் அன்பிலிருந்து, அந்த அன்பில் எந்த குறைபாடும் இல்லை, குறையும் இல்லை. எனவேதான் கடவுள் வார்த்தை மனிதனாகின்றார், நம்முடைய குடிகொள்கின்றார். கடவுள் இந்த உலகில் மனிதனாக பிறக்கின்றார், பிறந்து பாதுகாக்கின்றார். அவருடைய செயல் 3 செயல் இதுதான்: அன்பு, புதிய யுகம், மூன்று கடவுளுடைய ஆசீரை பெற்று புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு யுகத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால் அன்பு கொண்டிருக்க வேண்டும், பாதுகாப்பு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வழி நடத்தப்படக்கூடியவர்களாக, வழி நடத்துதலையும் வழி நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே கடவுள் அன்பு செய்தார், இந்த உலகத்தை அன்பு செய்தார், நம்மை அன்பு செய்தார். அவருடைய அன்பில் இருந்தால் பிரிந்த மக்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பில் எந்த குறைபாடும் இல்லை. என்ன செய்கிறாரு? மனிதனாக பிறக்கின்றார். இயேசுவாக இந்த உலகில் அவதரித்து ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கின்ற விதமாக, ஒவ்வொரு மக்களுக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய விதமாக தன்னை சிலுவையிலே கையளிக்கின்றார்.
தன்னை முழுமையாக கையளித்து இந்த உலகத்திலே அமைதியை, ஆசீர்வாதத்தை, மகிழ்வை தந்து செல்லக்கூடியவராக தன்னை முழுமையாக சிலுவையில் கையளிக்கின்றார். எனவே அன்புமிக்கவர்களை, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற நாம் இந்த உலகத்திலே சமாதானத்தை எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தவுடனே வானதூதர் சொன்னது, இடையர்களுக்கு சொன்னது, அமைதி உரித்தாக, உங்களுக்கு மீட்பர் பிறந்துள்ளார் என்று. ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்த பொழுது தன்னுடைய அப்போஸ்தலரிடம் அவர் சொன்னது, அமைதி உரித்தாகுக, உங்களிடம் அமைதி உரித்தாகுக என்று சொல்லி உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. அந்த நற்செய்தி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான வார்த்தை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்கான வார்த்தை, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்து பயணித்து இறை பிரசன்னத்தை உணர்ந்து இறை மக்களாக வாழக்கூடிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக இருக்கிறோமா? யாரெல்லாம் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் கை தூக்குங்க பாபு. சாமி கை தூக்கணுமா வேண்டாமா? கை தூக்குனா என்ன சொல்வார், கை தூக்கலைன்னா என்ன சொல்வார், அப்படியெல்லாம் யோசிக்கிறோம் தானே. நாம் இறை ஆசீர்வாதத்தை பெற்று இன்று இந்த ஆலயத்திலே விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதம். இன்னும் எவ்வளோ அழகா ஆடையெல்லாம் இல்லையா உடுத்தி நகை எல்லாம் போட்டு அழகா, ஆண்களை நகையெல்லாம் போட்டிருப்பாங்க, தெரியாது, சட்டைக்குள்ளே இருக்கும், எல்லாம் போட்டுட்டு அழகாக எல்லோரும் அழகாக இருக்கணும் தானே வந்திருக்கிறீங்க கோயிலுக்கு. நாம் அழகாக இருக்கணும், பிறர் நம்மை அழகாக பார்க்க வேண்டும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உண்மையா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. சின்ன பிள்ளை ஆமாங்குது. உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் நாம். ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், அவருடைய படைப்பு. அவரை தாங்கி செல்லக்கூடியவர்கள். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்து அவனாக அவளாக இந்த உலகத்திலே தந்தை மகன் தூய ஆவியாரை சுமந்து செல்லக்கூடிய கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக கடவுளின் மறுபிறப்பாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். அப்போ நான் என்ன சொல்லணும்? கடவுள் தான் உண்மை இல்லையா? கடவுள் தான் அன்பு. உண்மையை சொல்லுங்க. எல்லாரும் நாம் அழகாக இருக்க வேண்டும் என்றும் நம்மை பிறர் அழகாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பல தருணங்களில் ஆலயத்திற்கு வருவதுண்டு. அன்புமிக்கவர்களே, அதை கடந்து கடவுளோடு உடன் பயணிக்க, கடவுளோடு இணைந்து செயல்பட, கடவுளோடு இணைந்து சிந்தித்து புதியவற்றை உருவாக்கிட, குடும்பத்தில் சமாதானத்தை உருவாக்கிட, மகிழ்ச்சியை உருவாக்கிட, இல்லாத ஒன்றை உருவாக்கிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு தருகின்ற அழைப்பு அதுதான். அனைவரும் ஒரு படைப்பாளிகள். புதிய ஒரு யுகத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்க இன்று இறைவன் நம்மை அழைத்து ஆசீர்வாதத்தை, இந்த புனித பலியின் வழியாக ஆசீர்வாதத்தை நமக்கு தருகின்றான். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு எல்லாரையும் மன்னிக்கிறார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்னது? யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8. ஒரு பாவத்தில் வீழ்ந்த ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து இயேசுவோட சொல்கிறாங்க, இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? எங்கள் சட்டப்படி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. நீர் என்ன சொல்கிறேன்? ஆண்டவர் இயேசு எந்த பதிலும் சொல்ல மாட்டார். தரையில் அடியே இருந்து அடியே வரைவார். என்னடா நம்ம சொல்லியும்
ஒரு ஆன்சரும் தரலையே, தரையில் அப்படியே கோடு போட்டிருக்கிறாரே அப்படின்னு பார்க்குறாங்க. திருப்பியும் கேட்குறாங்க, என்ன பதில்? ஆண்டவர் சொல்வார், உங்களுள் யாரேனும் பாவம் செய்யாதிருந்தால் முதல் கல்லை எடுத்தெறியட்டும். ஒருத்தனை இருக்க மாட்டான், எல்லாரும் போயிடுவார். இயேசு மட்டும் அங்கு இருப்பார். அந்த பெண்மணி கேட்பார், அம்மா யாரும் இல்லையா? உன்னை நான் தண்டிக்கலை, உன்னை நான் மன்னிக்கிறேன், இனிமேல் இப்பாவம் செய்யாதே. கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற அழைப்பை இன்று இறைவன் நமக்கு தருகிறார். பாவம் செய்தால் கூட ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிறார். அதுபோன்ற லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை பார்க்கின்ற போது, சக்கேயு அவர் ஒரு யூதர். யூத மக்களிடம் வரி வசூலித்து ரோமியர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த சக்கேயுவை இந்த யூதர்கள் எல்லாம் வெறுக்கின்றார்கள். இவன் பாவச் செயலை செய்கிறான், ஏழிருந்து பிடுங்கி வாங்கி கொடுக்குறான், பாவச் செயலை செய்கிறான் என்று மக்களால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார். உடனே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க தன்னுடைய தவறை உணர்ந்து, யாருக்காவது நான் எதிராக செயல்பட்டிருந்தால் அதை 2 மடங்காக கொடுத்து விடுகிறேன், எல்லாத்தையும் கொடுத்து விடுகிறேன், இப்போது எனக்கு இயேசு நீர் மட்டும் போதும் என்று வருகின்ற சக்கேயின் வீட்டில் சென்று ஆண்டவர் உணவருந்துகின்றார். இன்று பல தருணங்களில் நாம் பாவத்தில் வீழ்த்தப்பட்ட நபர்களாக, சக்கேயை போன்று பிறரால் பழித்துரைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை வழிநடத்த தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு அனுப்பியிருக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கின்ற போது நம்மை மேலே எடுத்து செல்லும், நமக்கு மீட்பின் பாதையை நமக்கு எடுத்து சொல்கிறது. எனவே சமாதானம் நம் மத்தியிலே நிலவ வேண்டும். எங்கு சமாதானம் அல்லது அமைதி ஏற்படுத்தப்படவில்லையோ அங்கு இறைவன் இருப்பதில்லை, அங்கு இறைவன் இருப்பதில்லை. மூவொரு கடவுள் செயல்படுவதில்லை. தந்தை, மகன், தூய ஆவியாரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு நபருமே கடவுளுடைய அழைப்பிற்கு, அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக, கீழ்ப்படியக்கூடிய நபர்களாக இருப்பார்கள், அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் தூய ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 24 வரை நாம் பார்க்கலாம். அதே போன்று யோவான் நற்செய்தி, மத்தேயு நற்செய்தியில் என்ன பார்க்கிறோம் என்றால், அமைதியை ஏற்படுத்தாத நபரை கடவுள் ஆண்டவர் இயேசு ஒதுக்குகின்றார். சமாதானத்தை ஏற்படுத்தாத கூட்டத்தை வெறுத்து ஒதுக்குகின்றார். இந்த நாளிலே சமாதானத்தின் அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக இந்த திருத்தோபுரம் பங்கு இருக்கும் என்றால் அங்கு புதியதொரு உலகம், புதியதொரு யுகத்தை நம்மால் படைக்க முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இறைவனுடைய பிரசன்னம் அல்லது இறைவனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாழ்வினை கொண்ட மக்களாக இருக்கின்ற போது அங்கே புதிய வாழ்வு, புதிய செயல்பாடு, உயிர்த்த ஆண்டவர் இயேசுடைய வழிகாட்டுதல், தூய ஆவியாருடைய வழிகாட்டுதல், அவருடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தி செல்கிறது. இன்றைய நாளிலே நாம் இந்த பெருவிழாவை, மூன்று இறைவனுடைய விழாவினை கொண்டாடுகின்ற தருணத்திலே நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு யுகத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி? சிந்தனை இல்லையா? தந்தையாகிய கடவுள் அந்த சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். அதை செயல்படுத்த இறைமகன் இயேசுவாக இந்த உலகத்தில் அவதரித்தார். நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் இயேசு உணவாக எழுந்து
உறைந்திருக்கிறார். எனவே நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களை, செயல்பாடுகளை இதயத்தில் ஒருங்கிணைத்து இந்த உலகத்தில் செயல்பட, செயலுக்கு அடையாளமாக நம்முடைய கரங்கள் தூய ஆவியின் வல்லமை கொண்ட அந்த கரங்கள் செயல்படுத்தும். எனவே சிந்திக்கின்ற சிந்தனை இதயத்தோடு இணைந்து இரக்கம் நிறைந்த செயல்பாட்டினை இந்த உலகத்தில் செய்கின்ற போது தூய ஆவியானவர் வழிநடத்துவார். நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த விழா மூவர் இறைவனுடைய விழா நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் புதியதொரு வாழ்வை ஏற்படுத்த அழைக்கின்றது. புதியதொரு யுகத்தை ஏற்படுத்த அழைக்கின்றது. அதற்கு அடித்தளமாக இருப்பது அமைதி, சமாதானம், ஒற்றுமை. அமைதி, சமாதானம், ஒற்றுமை எல்லாம் இல்லையா ஒன்றா இருக்கும். தந்தை மகன் தூயாவர் ஒன்றாக இருப்பது போன்று இந்த எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள், வாழ்வின் முறை ஒன்றாக இருக்கின்ற போது, இணைந்து செல்கின்ற போது அந்த குடும்பத்திலே இயேசுடைய பிரசன்னத்தை, அதாவது நன்மைகள் வெளிப்படுவதை, உண்மைகள் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். இன்னும் எத்தனை பேர் நம்மால் நாம் சிந்திச்சு பார்ப்போம், எத்தனை பேர் ஒற்றுமையோடு வாழ்கின்றோம், குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு அமைதியோடு ஒற்றுமையோடு வாழ்கிறோம். கை தூங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லையா? நான் பேசுறது கேட்குதா, புரியுதா? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அப்படிதானா? இந்த மகிழ்ச்சி கணவன் மனைவிடையே நிலைத்திருக்க வேண்டும். அதாவது ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்தவராக, தெரிந்தவராக, ஏற்றுக்கொள்பவராக, விட்டு கொடுப்பவர்களாக, அன்பின் மக்களாக இருக்கணும். என்னை போயிட்டு கணவன் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை உங்கள் மனைவிட்ட கொடுங்க. மனைவி உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை கணவன்கிட்ட கொடுங்க. 2 நாளைக்கு அந்த ஃபோனை 2 பேரும் கையில் வச்சுக்கட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? மகிழ்ச்சியாக இருப்பீங்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க, பதில் வரல. கண்டிப்பாக இந்த ஃபோனை மட்டும் தானே சாமி கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம் இல்லையா? பாஸ்வேர்டையும் சொல்லிக் கொடுங்க. ஃபோனை கொடுத்துட்டு பாஸ்வேர்டையும் சொல்லிக் கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? ஒரு கடவுள் அங்கு செயல்படுகிறாரா? புதிய யுகத்தை நம்மால் அது நம்முடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்த முடிகிறதா என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு 50% நிச்சயமாக இருக்காது. இந்த உலகத்தை சார்ந்த பொருள், இந்த உலகத்தில் பொருள், அந்த உலக பொருளுக்காக அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடந்து வருவோம். செல்ஃபோன் பயன்படுத்தாத யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே பயன்படுத்துவார்கள். அதை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற போது நம்மால் இந்த உலகத்தை கடந்து வர முடியும். இல்லையென்றால் பாவத்தில் பிடிபட்ட நபரை போல, சக்கையை போல, பாவியாகிய என்னை போல இல்லையா வாழக்கூடும். கடந்து வருவோம். அதற்கு கடவுளுடைய ஆசீர் மிகவும் முக்கியம். கடவுளுடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். எத்தனை வீடுகளில் இன்று ஜெபமாலை சொல்லப்படுகிறது, குடும்ப ஜெபமாலை சொல்லப்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம் அன்புமிக்கவர்களே. ஜெபமாலை குடும்பமா, மனைவியும் பிள்ளைகள் மட்டும் இல்லை. சில நேரங்களில் ஜெபமாலை சொல்லும் பொழுது குடும்ப தலைவர் என்ன செய்வாங்க, வீட்டு வெளியில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்கள, உட்காந்துருப்பாங்க. ஜெபமாலை முடியட்டு போகலாம். இல்லை, குடும்ப ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது குடும்பமாக உட்கார்ந்து ஜெபியுங்கள், குடும்பமாக உட்கார்ந்து பேசுங்கள். எத்தனை பேர் குடும்பம் உட்கார்ந்து ஒரே ஆடுறோம்? குடும்பத்தின் வளர்ச்சியை பற்றி உட்கார்ந்து பேசுகிறோமா? சிந்திச்சு பார்ப்போம். அவ்வாறு செயல்படுகின்ற போது புதிய யுகத்தை ஏற்படுத்த முடியும், புதிய ஒரு வாழ்வை ஏற்படுத்த முடியும். எத்தனை பேர் ஒரு 6 மாதத்துக்குள்ளே குடும்பமாக டூரெல்லாம் போயிட்டு வந்தீங்க? புதிய தம்பதி கல்யாணம் முடிஞ்சவொன்னே போவாங்க இல்லையா? அதுக்கு பிறகு 25 வருஷத்து கல்யாணம் ஆண்டுக்கு பிறகோ அல்லது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில்
எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து டூரு போயிட்டு வந்தீங்க? கை தூக்க பார்ப்போம். 1 2 அவர் 2 கை தூக்குறார். ஆண்டவரே, வேற எத்தனை பேர் போகணுங்க? எதுக்கு சம்பாதிக்கிறீ? வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. மூவர் இறைவன் உங்களில் செயல்பட வேண்டும் என்றால், அன்பு அமைதி உங்களை நிலவ வேண்டும் என்றால், கடவுளுடைய வழிநடத்தல் இருப்பது என்பதை உணர வேண்டும் என்றால், குடும்பமாக உட்கார்ந்து பேசணும், குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கணும், குடும்பமாக வெளியூர் சென்று நாம் யார் என்பதை, நாமும் பிறர் யார் என்பதை உணர வேண்டும். அவ்வாறு உணர்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்தில் கடவுள் பிரசன்னமாக இருப்பதை, வழிநடத்துவதை நம்மால் உணர முடியும். அப்போது ஒருவேளை தவறி போயிருக்கலாம், வீழ்ந்து போயிருக்கலாம், அதெல்லாம் சரி செய்து தூய ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். மனிதன் பாவத்தில் வீழ்ந்ததால் தான் கடவுள் மனிதனாக வந்தார். வந்து சிலுவையில் தன்னை தந்து உயிர்த்தெழுந்து தூய ஆவியினை தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வீழ்ந்து போயிருக்கலாம், எழுவோம், எழுந்து பயணிப்போம், ஆண்டவரை நோக்கி பயணிப்போம். ஒரு குடும்பமாக வீழ்ந்து போயிருக்கலாம், எழுவோம், கரம் பிடித்து நடப்போம், இறைவனத்தை நடப்போம், இறைவனை நோக்கி நடப்போம். நிச்சயமாக நம்முடைய அந்த அடியெடுத்தல், இறைவனை நோக்கிய பயணம் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, மன அமைதியை, இறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஆமென்.